சார், இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ரொம்ப பணக்காரங்க தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு தாட் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஒரு டெய்லி வேஜஸ்கில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து எளிமையான முறையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சரியான கேள்வி மேடம். ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சின்றது அந்த சட்டோஷி நாக்முடான்றவர் கண்டுபிடிக்கப்பட்டப்போ என்னென்னா, இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் இந்த கிரிப்டோ கரன்சியே உருவாக்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் இருக்கிறோட சேலரி ஒரு நாளுக்கு $500. இதே பர்சன் வந்து அமெரிக்காவில் போயிட்டு வேலை செஞ்சாருன்னா அது $500 வச்சுக்கோங்க. அப்போது அந்த $500 இந்தியா கொண்டு வர்றப்போ அவர் இங்கே டிரைவர் வேலை செய்யட்டும், அங்கே டிரைவர் வேலை செய்யட்டும், ஆனால் அவர் நம்ம நாட்டுக்கு வந்தாருன்னா பணக்காரன் ஆயிடுறாரு. ஸோ அப்போ வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இதே இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா நம்ம பணம் வச்சுன்னு ஒருத்தர் வச்சுன்னு இருக்கோம். இதே 5 லட்ச ரூபா வேல்யூ இருக்கிறவர் அமெரிக்காவில் வச்சுன்னு இருக்காரு. இன்றைக்கி ஒரு டாலர் ரேட் வந்து $30 இருக்குது. அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு டாலர் ரேட் $60 போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற 5 லட்ச ரூபாய் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 5 லட்சம் வேல்யூ அப்படியே நிற்கும். அப்போது அவரோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நிற்கிது. பட் நம்ம வந்து நம்மளோட பணத்தோட மதிப்பு இறங்க 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 டவுன்லைனில் போயினே இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்கே பணக்காரர்கள் கிரிப்டோ வாங்குறாங்களே இல்லையோ, ஏழைகள் முக்கியமாக வந்து இந்த கிரிப்டோவை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கானது தான் இந்த கிரிப்டோ. ஆனால் நமக்கு தான் வந்து அறியாமை அதிகம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயம், பணத்தை போட்டால் வருமா வராதுன்றது பயம். ஆனால் இந்த கிரிப்டோ முழுக்க ஏழைகளுக்கு மட்டும்தான், டெய்லி வேஜஸ் போகிறவங்க மட்டும்தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நிற்க வைக்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு ₹1 லட்ச கிரிப்டோ வாங்கி ஹோல்டு பண்ணிடுறாருன்னா ஒரு 5 வருஷமாக அந்த கிரிப்டோ கண்டிப்பாக வந்து அசுர வளர்ச்சி கொடுக்காம இருக்காது. அட்லீஸ்ட் வந்து அவரோட அந்த ₹1 லட்ச வேல்யூக்கான இன்றைக்கி அந்த ₹1 லட்ச கொடுத்து ஒரு இடத்த வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு அந்த கிரிப்டோவாக இருந்துச்சுன்னா அந்த கிரிப்டோ கொடுக்குறப்ப அந்த இடம் வந்துடும். ஆனால் இந்த ₹1 லட்ச அந்த 5 வருஷம் கழிச்சு போச்சுன்னா நீங்கள் 5 லட்ச கொடுத்தா தான் அந்த இடம் வரும். இந்த வேரியேஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த கிரிப்டோ பெருசாக உதவும். அதனால் டெய்லி வேஜஸ் இருக்கிறவங்க அவங்களோட சேலரியில் ஒரு 20% ஆகுது அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கிரிப்டோ வாங்கணும். ஆனால் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வாலட்டிலிட்டி அப் அண்ட் டவுன் வந்து டெய்லி நல்லா ஒரு 2-3% கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தோம்னா 5 டைம் $500 சம்பாதிக்கிறோம்னா 10 டைம் $2000 போயிடும். ஸோ இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால, ரிஸ்க் இருக்கிறதுனால யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் கிரிப்டோவில் 5 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷமாவது அதில் நின்று அந்த அசட்டை வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வழிவகுத்தா எப்பவும் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா? எப்பா 2ல 1 பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா? எப்பவும் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா? யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா. அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா. ராவம்மா